everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 12 plant anatomy and plant physiologyல long answerல second question பார்க்க போறோம். So describe and name 3 stages of cellular respiration that aerobic organism used to obtain energy from glucose அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதுல செல்லுலார் ரெஸ்பிரேஷன்னா என்ன, அரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன, 3 stages of aerobic respiration. அதில் 3 stage glycolysis, Krebs cycle, electron transport chain. அப்புறம் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சேஞ்சில் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன் ப்ராசஸ்னா என்ன, அல்டிமேட் அக்செப்டார் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கொஷின் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்கிரைப் அண்ட் நேம் 3 stages of, அதாவது நேம் 3 stages of cellular respiration. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் அதை டிஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேக்கு used to obtain energy from glucose. அப்போ எல்லா செல் ஆஃப் ஆர்கானிசமும் ஆக்சிஜனை வந்து நம்ம யூஸ் பண்றோமா, அப்போ இந்த குளுக்கோஸ் எப்படி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, அதுதான் used to obtain எனர்ஜி ஃப்ரம் குளுக்கோஸ். குளுக்கோஸ்லேருந்து நம்மளுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்னா என்ன, இப்போ நம்ம ரைஸ் சாப்பிட்றோம் ஓகேவா, அதில் வந்து குளுக்கோஸ் வந்து இருக்கும். இது இந்த எனர்ஜி எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம வந்து யோசிக்கலாம். ஸ்டொமக்கில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்குறோம், கிடையாது. பிளட்ல கிடையாது. அண்ட் தென் செல், இப்போ செல்லுலாக தான் வந்து அந்த எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் அது பேர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷனில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று அரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று அனரோபிக் ரெஸ்பிரேஷன். அதாவது இந்த அரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா இது வந்து ஆக்சிஜன் வந்து ப்ரெசன்ஸ் ஆகியிருக்கும், ஸோ வித் ஆக்சிஜன். அதே அனரோபிக் ரெஸ்பிரேஷனை வச்சு பார்த்தோம்னா இது வித்தவுட் ஆக்சிஜன், அதாவது இங்கே ஆக்சிஜன் வந்து ப்ரெசன்ஸ் ஆகியிருக்காது. அதனால தான் நம்ம இங்கே வந்து அரோபிக் ரெஸ்பிரேஷனே எடுத்துப்போம் ஓகேவா. ஃபைன். இப்போ அரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது இப்போ நம்மக்கிட்ட C6H12O6 அப்படின்னு குளுக்கோஸ் இருக்கு ஓகேவா. இந்த குளுக்கோஸில் நமக்கு ஒரு ஆக்சிஜன் வந்து ப்ரெசன்ஸ் ஆகுது. அப்போது ஆக்சிஜன் இதில் வந்து ப்ரெசன்ட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, அப்புறமேக்கு வாட்டர், அப்புறம் ஏடிபி, அதாவது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்ன்ற இந்த 3 விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர், அதுக்கப்புறமேக்கு சம் எனர்ஜி. இது எல்லாமே வந்து இதில் எதுனால ஆக்சிஜன் ப்ரெசன்ஸ் ஆகுறதுனால குளுக்கோஸில் நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த 3 stages என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளைகாலிசிஸ், Krebs cycle, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இது வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு வந்து இன்டீரியர் 2 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளைகாலிசிஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். கிளைகாலிசிஸ் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து குளுக்கோஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது. சாரி, ஒரு செகண்ட். இது வந்து குளுக்கோஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, இப்போ கிளைகாலிசிஸ் அப்படின்னா இங்க வந்து குளுக்கோஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுறது தான் வந்து நம்ம கிளைகோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிட்ட கார்பன் வந்து 6 கார்பன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 6 கார்பன், இங்கே ஒரு 3 கார்பன், இங்கே ஒரு 3 கார்பன் அப்படின்னு 2 பைருவிக் ஆசிடா நமக்கு வந்து ஸ்பிளிட் ஆகும் ஓகேவா. 2 பைருவிக் ஆசிடா நம்மளுக்கு தருதா. ஸோ இதுதான் வந்து ஸ்பிளிட் பண்ணுது. அப்புறம் இந்த பிளேஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டோபிளாசம்ல தான் நடக்கும். ஏன்னா சைட்டோபிளாசம்ல நடந்தால் தான் அது கட் பண்ணிட்டு அது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள என்டர் ஆக முடியும். அதனால தான் இது இங்கே நடக்குது. இது வந்து 2லுமே சரி, அரோபிக் ரெஸ்பிரேஷன் சரி, அனரோபிக்லையும் சரி, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் போத். 2த்துலையுமே வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேவா. ஃபைன். இப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன இருக்கு, அட் லாஸ்டா பைருவிக் ஆசிட் வந்து ஆக்சிடைஸ் ஆக போகுது ஓகேவா. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜ்குள்ளே என்டர் ஆகிறோம், அதாவது Krebs cycle. இந்த Krebs cycleனா என்னன்னா இப்போ நம்ம கிட்ட இருந்த இது ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ்ல நடக்கும் அப்படின்னு, இதுக்கு இன்னொரு பேரு TCA. இது எந்த பிளேஸ்ல நடக்கும் அப்படின்னா இது வந்து மைட்டோகாண்ட்ரியில் நடக்கும். அதாவது அங்கே வந்து என்டர் ஆகிடுச்சா, இதுக்குள்ள என்டர் ஆகிட்டு இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள மேட்ரிக்ஸ் இருக்கும்.
மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் தான் இந்த இடம் வந்து நடக்கும். அப்போ இந்த பிளேஸில் நடக்கிறப்போ நமக்கு வந்து இது இதுலயுமே 2 பிளேஸ் இருக்கு. ஒன்று மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ், இன்னொன்று இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியான்னு இருக்கு. இப்போ இது என்ன பண்ணணும்னா நமக்கு அங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இருந்துச்சுல்ல இந்த பைருவிக் ஆசிட், இந்த பைருவிக் ஆசிட்க்கு வந்து இந்த பைருவிக் ஆசிட் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் ஆகுறப்போ நமக்கு அதுல வந்து CO2 வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? இது ரிலீஸ் பண்றப்போ அது ஹை எனர்ஜி மாலிகுலா இருக்க NADH அப்புறம் FADH2 இது ரெண்டுமே வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? இப்படி நடக்கிறதுக்கு ப்ராசஸ் தான் வந்து நம்ம அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னால அதுதான் ட்ரைகார்போசைலிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். இப்போ நம்ம 3rd ஸ்டேஜ்குள்ள என்டர் ஆகிறோம். இது எங்க நடக்கும் அப்படின்னா இது வந்து மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். பட் மைட்டோகாண்ட்ரியா இன்னர் மெம்பரேன்ல இது நடக்கும். ஓகேவா? இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால தான் இது நடக்குது. இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு அங்க இருந்த அந்த ஹை எனர்ஜி மாலிகுலா இருக்கிற NADH plus H plus ions நமக்கு இதுல இருக்கிறதும் அண்ட் தென் இதுவும் அண்ட் FADH2 இது ரெண்டுத்துல இருக்கிற ஹைட்ரஜனும் எலக்ட்ரானும் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிட்டு நமக்கு என்னவா கிடைக்கும்னா NAD அதுக்கப்புறம் அண்ட் FADவா வந்து கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். இப்போ இது கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஏடிபியா இருந்த ஒரு விஷயம், அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டா இருக்கிறது நமக்கு யூஸ் பண்ண ஏடிபியா மாறிடும். இப்போ இந்த ஏடிபி அகைன் எப்படி ஏடிபியா மாறும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலயமா தான். இதில் ETC நடக்கிறதுனால சார்ஜ்லாம் வந்து கெயின் ஆகும். ஸோ அதனால வந்து நமக்கு அகைன் வந்து ஏடிபியா ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் தான், இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ இதில் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் ஆகியிருக்கிறதுனால நம்ம எல்லா எலக்ட்ரானையும் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அதனால இது பேர் வந்து அல்டிமேட் அக்செப்டார். ஃபைன். இப்போ இது மூலயமா நமக்கு வந்து இப்போ அரோபிக் ரெஸ்பிரேஷன்ல பார்த்தோம்ல குளுக்கோஸ் கூட ஆக்சிஜன் ப்ரெசன்ஸ் ஆகுறதுனால நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி, இப்போ இது மூணுமே வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இதோட குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். ஓகே, இதுல வந்து இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அதாவது செல்லுலர் ரெஸ்பிரேஷனா என்ன, அரோபிக் ரெஸ்பிரேஷனா என்ன, அப்புறம் 3 ஸ்டேஜஸ், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன், அல்டிமேட் அக்செப்டார். ஓகே, பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ செல்லார் ரெஸ்பிரேஷன்னா அது செல்லில் நடக்கிறதுனால அது செல்லார் ரெஸ்பிரேஷன். அதில் 2 விஷயம் இருந்துச்சு, அரோபிக் ரெஸ்பிரேஷன், அனரோபிக் ரெஸ்பிரேஷன். அரோபிக் ரெஸ்பிரேஷன் நம்ம இங்கே ஏன் எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறனால. இப்போ குளுக்கோஸ் கூட ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி இது மூணுமே வந்து கிடைக்கும். இதில் 3 ஸ்டேஜஸ் என்னென்னா கிளைகோலைசிஸ், கிரெப்ஸ் சைக்கிள் அண்ட் 3rd எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த கிளைகோலைசிஸ் என்ன பண்ணுன்னா குளுக்கோஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். அதாவது நம்ம கிட்ட 6 கார்பனை 3 கார்பன் 3 கார்பனாக பண்ணணும். இப்போ இதெல்லாம் பாயிண்ட் வைஸ் பார்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஆகிறது ஃபஸ்ட்டு, இது எந்த பிளேஸில் நடக்குது அப்படின்றது செகண்டு, ரெண்டுத்துலையுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். ஸோ இது வந்து 3rd பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு கிரெப்ஸ் சைக்கிள். கிரெப்ஸ் சைக்கிளில் பார்த்தோம்னா இந்த பிளேஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால நடக்குதா, ஸோ அதனால இது வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இது மூலயமா நம்மளுக்கு NADHும் FAD2H ஃபார்ம் ஆகுது, அது செகண்ட் பாயிண்ட். இதுக்கு பேர் ட்ரைகார்போசைலிக் ஆசிட், அதர் நேம். ஓகே, இதில் பார்த்தோம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னா இது எந்த பிளேஸில் நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில். அங்கே எலக்ட்ரானும் ஹைட்ரோஜனும் லாஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு லாஸ் ஆகிட்டு NAD அண்ட் FAD அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இது வந்து எப்படி ஏடிபி வந்து அகைன் ஏடிபியா ஆகுதுன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கிறனால அதுக்கு பேர் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன். எலக்ட்ரானெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்குது, இதனால ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால அதனால அது பேர் அல்டிமேட் அக்செப்டார். ஃபைன்.
தேங்க் யூ.